ஏங்க காஃபி போடுவா டீ போடுவா? இரு, நிரஞ்சனா வந்துட்டோம். எங்களோட சட்டை இறங்காது, மகளோட சட்டை தான் உள்ள இறங்கும். ஏய், பஸ் ஸ்டாப்ல 10 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டியா? ஒரு 10 நிமிஷம் பரவாயில்ல. எத்தனை 10 நிமிஷம் வெயிட் பண்றது? ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தேன். அவங்க விட்டா தான் நான் வர முடியும். ஏய், எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து சண்டை போடுங்க. ரோட்ல நின்னுக்கிட்டு. அப்பா, காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிடலாம்? காஃபி. ம். டாடி, நீயே கேளு. பரவாயில்ல, நீயே கேளு. நீ தான் சொதப்பலா கேப்ப, கேளு. ஆ, ம். அப்பா, சமுத்திரன்றது யாருப்பா? எந்த சமுத்திரம் பத்தி கேக்குற? இல்லை, சமுத்திரம்னு திருச்சியிலே பெரிய ரவுடியாமலப்பா. ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அவரை பற்றி எதுவும் தெரியல. காலேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தா காலேஜுக்குள்ள எந்த பிரச்சனை நடந்தாலும் அவரை பற்றி தான் பேசிக்கிறாங்க. யாரா அவருன்னு விசாரிச்சு பார்த்தா திருச்சியே கட்டி ஆள்ற ரவுடின்றாங்கப்பா. எப்படா இருப்பாருன்னா, இது வரைக்கும் அவரை யாருமே பார்த்தது இல்லையா. அவர் ஃபோட்டோ எந்த பேப்பர்லேயும் புக்குலேயும் ஏன் ஒரு போஸ்டர் கூட வரலன்றாங்கப்பா. டேய், நல்ல படிடான்னு காலேஜுக்கு அனுப்புனா 4 எழுத்து படிச்சவங்களை பத்தி வந்து கேட்டா பரவாயில்ல. இல்லைப்பா. ஏய் வாடா, படிக்கிற வயசுல ரவுடியா பத்தி கேட்டுட்டு இருக்க, வா. காலேஜ் போறவ கேக்குற கேள்வியை பாரு, வா. சொல்றா, நீ என்ன கேட்க வந்த? இல்லப்பா, அது ஒன்றும் இல்லை. நீ ஏன் தயங்குற? சொல்ல, என்ன விஷயம்? இல்லப்பா, நானும் அந்த சமுத்திரத்தை பற்றி தான். அவனாவது பாய்ஸ் காலேஜ்ப்பா. அங்கே ரவுடி பற்றி பேசுறது ஒரு விஷயம் இல்லை. எங்கள் காலேஜ்லேயும் பொண்ணுங்க கிட்ட அவரை பற்றி தான்ப்பா பேச்சு. அவ்வளோ பெரிய ரவுடியாப்பா அவரு. நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு தனியா உனக்கு தனியா சொல்லணுமா? களத்து சொல்லுங்கண்ணே. என்ன சமுத்திரம், எங்க இருக்க? அண்ணா, வீட்டில் இருக்கேண்ணே. கொஞ்சம் பேர் சொல்லாம பேசுங்கண்ணே. யோ, திருச்சிக்குள்ள உன் பேரை சொல்லி எவனோ என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுறானுங்க. நீ என்னடாண்ணா? இல்லைண்ணே, நான் யாருன்னு தெரியாம பிள்ளைங்களையாவது நல்லா படிக்க வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பே இல்லை, நல்ல விஷயம்தான். சரி, இப்போ எதுவும் நீ வேலையா இருக்கியா? இல்லைண்ணே, சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம். துறையூரில் இருக்கிற நம்ம பழைய ஃபேக்ட்ரிக்கு கொஞ்சம் வர முடியுமா? வந்துடுறேண்ணே. சமுத்திரம், கூட வேற யாரும் வேணாம். இது என் பர்சனல் விஷயம். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்னண்ணா இருக்கு? வரேண்ணே. நிரஞ்சனா, ஏன் சட்டை எடுத்துட்டு வாடா. சொல்லிட்டு போனா இப்போ உங்க அம்மா போக விட மாட்டா. நான் போனதுக்கு அப்புறம் சொல்லிடு. சரிங்கப்பா. வரேன். நேரம் சமுத்திரம் கிளம்பியிருப்பானா? இருக்கு சார். மணப்பாறை சங்கருக்கு ஒரு ஃபோன் போடு. அண்ணே சொல்லுங்கண்ணே. சமுத்திரம் இன்னும் அரை மணி நேரத்தில் துறையூரில் இருக்கிற என் பழைய ஃபேக்ட்ரிக்கு வந்துடுவான். இன்னைக்கு வரைக்கும் ரவுடிசத்தில் திருச்சியில் அவன்தான் ராஜா. நாளையிலேருந்து அந்த இடத்துல நீ இருந்துக்க. சமுத்திரத்தை தனியாக வர சொல்லியிருக்க. காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடு. பார்த்துக்கிறேன் அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நீங்களே லைன் அடிப்பீங்க நினைக்க கூட. அது வேற ஒன்றும் இல்லை, சமுத்திரத்தை அடியிலேருந்து வளர்த்தவனே நான் தான். போன வாரம் எனக்கே தெரியாமல் எதிர்பார்த்து எம்எல்ஏ போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் என்ன பண்ணுவான், பேருக்கு ஏற்ற மாதிரி வளரணும்னு தோணுச்சு போல. லைன் அடிக்கிறது அவனுக்கு மட்டும் இல்லை சங்கர். நாளைக்கு என் கையை மீறி நீ வளரணும்னு நினச்சா கூட நான் வேற ஆளுக்கு லைன் அடிக்க வேண்டியது வரும். என்ன பண்ணுறது? திருச்சி அரசியலில் நானும் ராஜாவாக இருக்கணும்ல. நான் சொல்கிறது சரிதானே? அண்ணே, நான் இன்னைக்கு இல்லைண்ணே, எப்போவுமே உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேனே. இருக்கிற வரைக்கும் சந்தோஷம்.
ரவி எங்கே இருக்க? குளித்தலை சேர்மன் கூடண்ணே. ஓ சரி சரி. இன்னைக்கு நகராட்சி கூட்டமா? வேற எதுவுமாண்ணே? இல்லை, மினிஸ்டர் ஃபோன் பண்ணி துறையூரில் இருக்கிற அவருடைய பழைய ஃபேக்ட்ரிக்கு தனியாக வர சொன்னார். இங்கே வந்தால் யாரையோ காணோம், ஃபோனும் ரீச் ஆகலை. என்னென்ன சொல்கிற? டேய் டேய் டேய், ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். பக்கத்தில் நம்ம பசங்க யாராவது இருந்தா உடனே வர சொல்லு. டேய் குணாங்க ஃபோனை போடு. ஒரு வகையில் நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்ட சமுத்திரம். நான் இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னீல, உண்மைதான். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் எதுவும் செய்ய முடியல. மார்க்கெட் கலெக்ஷன்லேருந்து கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட்னு எல்லாம் உன் பாக்கெட்டில். இங்கே இந்த நிமிஷமே உன்னை ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டா அப்புறம் நான் எல்லாம் பண்ணலாம்ல. உன்னை அங்கேருந்தே சுட்டிருப்பேன். சாக போகிற நேரத்தில் சமுத்திரத்துக்கு பயம் வரும்ல, அதை பக்கத்தில் ஒன்று பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இப்போ கூட உனக்கு பயம் இல்லைல்ல? என் கையில் எதுவுமே இல்லாமல் நீ ஆளோட என்ன சுத்திட்டப்பவே எனக்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சிருச்சு சங்கர். செத்ததுக்கு அப்புறம் கூட சமுத்திரம் கண்ணில் பயத்தை பார்க்க முடியலன்னு என்ன பணமா பார்க்குறவங்க சொல்லணும். சாகும்போது கூட என்கிட்ட பயத்தை பார்க்க முடியலன்னா ஏன் எதிரி சங்கரை சொல்லணும். அதான் இந்த சமுத்திரத்துக்கு அழகு. எதுக்கு வளவளன்னு பேசிக்கிட்டு வந்த வேலையை பாரு. ஹேய், இங்கே பாருங்கடா, சமுத்திரம் செத்தும் நிற்கிறான். சொல்லுங்கள் சார். ஐஎஸ்ட இருந்து நமக்கு கன்ஃபார்மான தகவல் வந்திருக்கு. சமுத்திரத்தை மர்டர் பண்ணது மணப்பாறை சங்கர் தான். என்னையா சட்டம் தன் கடமைச்சு கிளம்பிச்சு போல. எங்கே விஜயன் இருக்கீங்க? ரவுடி சமுத்திரம் மர்டர் கேஸ் விஷயமா ஒரு க்ளூ கிடச்சிருக்கு சார். அது சம்மந்தமாக ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். அது விஷயமா தான் விஜய் உங்களுக்கு நான் கால் பண்ணேன். இதில் நீங்கள் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். என்ன சார் சொல்கிறீங்க? சிட்டியை பரபரப்பாக பேசிட்டு இருக்கிற ஒரு மர்டர் கேஸ் இது. லூசில் விட்டோம்னா பப்ளிக் நம்ம தப்பாக பேசுவாங்க சார். இப்போ அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டா போலீஸ்லாம் சூப்பராக சொல்ல போகிறாங்களா? ஏன் விஜயன் நீங்கள் வேற நடப்பு என்னன்னு புரியாமல் மேலே இருந்து ஆர்டர் வருது. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. செத்த வேணா சுதந்திர போராட்ட தியாகியா ரவுடி தானே. நாம் அவங்கள பண்ணுறத அவனுங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிறானுங்க. அவ்வளோதான். பேசாமல் உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க.
ஹலோ, என்னது இது? என்ன இடிச்சிட்டு சாரி கேட்காம போயிட்டே இருக்க? டேய் போடா. என்னது போடாவா? டேய் என்னடா நான் அசால்ட்டா போடான்ற? நான் யார் தெரியுமா? ஆ டேய் தம்பி, நான் யாரா நீ? சமுத்திரம் தெரியுமா? ம், உனக்கு எந்த சமுத்திரம்? எந்த சமுத்திரமா? இங்கே வா. சரி, நானே வரேன். திருச்சி மாநகரத்தில் மிகப்பெரிய ரவுடி எங்கள் மாமா தான் அவர். இப்போ தான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். எப்போ? இப்போ? ஆமாம், அதில் என்ன டவுட் உனக்கு? இல்லை இல்லை, நம்புறேன் நான். உன்னை பார்த்தாலும் பெரிய மாதிரி தான் இருக்கு. இருக்கணும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்? சாரி கேட்கணும். சாரி. டேய் பென்சில் மூஞ்சி, நீ இல்லை, அந்த ஆளை கேட்க சொல்லு. சாரி, போதுமா போ. அந்த பயம் இருக்கட்டும். டேய் பெரிய தம்பி, இனி நீங்கள் 2 பேருமே என்னை மீட் பண்ணக்கூடாது. மீட் பண்ணீங்க ஓகே? சரிம்மா. டேய் அந்த கேட்டை தந்துடுறேன். இன்னும் கட்சிக்குள்ளே கண்ணை மூடிட்டு போகிறான். பார்த்து போக மாட்டா. வேணாடா 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 சொல்கிறேன். ஏதோ எதுவும் பண்ணிடாதடா. இப்போ நான் எந்த செய்திக்கு போகிறதில்லடா, பொருளும் வச்சுக்கிறதில்லடா. பாடுறா பாடுறா. வேணாண்டா ஐயோண்டா. விட்டுடுறா. இப்போ எதுக்கு போகிறதில்லடா? ப்ளீஸா ப்ளீஸா. என்னடா என்ன? இங்கே பாரு, பாருங்கள பப்ல ஆடுற மாதிரி ஒருத்தி போறா. மாப்ள ட்ரை பண்ணுதியா? எங்கல அந்த ஐயோ இவளா? கொஞ்ச நேரத்துல கொல்ல பாத்தியல. ஏய் இங்க வா. அண்ணா, இதே ஜோலியா தான் தெரியறாளோ? என்ன அவமானமா இருக்குதாக்கும்? இடம் பொருள்னு பார்க்காம பொண்ணுங்களை ஜடமா நினைச்சு இடிச்சிங்கன்னா எங்களுக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கும். தெரியாம தானே இடிச்சோம். அது இவானு தெரிஞ்சா தெரிஞ்சும் கூட இடிச்சிருக்க மாட்டோமே. இவளோட அவசர புத்திக்கு நிறைய ஆம்பளைங்க அவமானப்பட்டிருக்காங்க. என்ன முறைக்கிற? அப்ப இவ்வளோ விடவே கூடாது. பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா ஏய் வாங்களே, வந்துட்டானு. ஊரில் என்ன நடந்தாலும் மூச்சை பிடிச்சி நின்று ஆடு வேடிக்கை பார்க்க வேண்டியது. இடிச்சவன் தெரிஞ்சிடிச்சானா இல்லை தெரியாமல் அடிச்சானு கூட யோசிக்கிறது இல்லை. நீ பாட்டுக்கு கையை நீட்டிடுறது. பொம்பளை அடிச்சா எவனும் என்னன்னு கேட்க மாட்டானுவன்னு நினப்பு. இங்கே பாரு, இனிமேல் யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் கையை ஓங்குன உரிச்சு விடுவோம். உரிச்சு ஓடு. போங்க தான்ல. இங்க பாரு, யாரு என்ன ஏதுன்னு தெரியாம ஒன்றரை பாட்டுக்கு கண்ட மேனிக்கு எல்லா ஆம்பளைங்க மேலயும் கையை நீட்டுற. இது எங்க கொண்டு போய் முடியுமோன்னு தெரியல. எவனாவது உன்னை திருப்பி அடிக்க போறான் பாரு. எனக்கு என்னவோ அவன் தான் உன்னை அடக்கி ஆள போறான்னு தோணுது.
யாரா? இந்த பொண்ணு தானே? ஏய் என்ன சமுத்திரம் பொண்ணுங்கிற திமிரா உன் அப்பனையே ஒண்ணுமில்லாம பண்ணிட்டாங்க. நீலாம் ஏமாத்திரம். என் ஃப்ரெண்டை இன்னைக்கு தான் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். அவனால ஒரு கையை தூக்க முடியல. அவன் கை ஏதாவது விளங்காம போச்சு உன் மூஞ்சி அடிச்சிருவேன். தப்பா எடுத்துக்காதப்பா. அந்த பசங்க வேற நிரஞ்சனாவை ஏதாவது பண்ணிடுவோன்னு மிரட்டிட்டு போயிருக்காங்க. காலேஜ் முடியிற வரைக்கும் இவ கூட யாராவது அனுப்ப முடியுமான்னு கேட்கதப்பா அவரை சொன்னேன். அன்னைக்கு வந்தானே அந்த குணம் அனுப்பட்டுமா? உனக்கு யாரு சரின்னு தோணுதோ அவங்களே அனுப்பு ரவி. இல்லைன்னு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பசங்க எல்லாமே விஷயமா தான் இருக்கானுங்க. ஆனால் விசுவாசமும் இருக்கணும்ல. அதான் நாளிலேருந்து குணம் உனக்கு துணையாக வருவான். சரிங்கண்ணே. It pumps blood into the arteries from the ventricles and also acts as a suction pump by drawing blood during heartbeats. கவி, குணா வந்துட்டாடி. ஏய், எங்கேயாவது வெளியே போலாமா? எங்க? இந்தா நான் போகிறேன். ஃபோன் அடிக்கிறேன், அப்புறம் பைக் எடுத்துட்டு வா. மாப்பிள்ள கொஞ்சம் இருமாப்ல, நானும் வேணா வந்துடுறேன், வண்டியிலே போயிடுவோம். டேய் அவங்க நடந்து போகிறாங்கண்ணே, பைக் எடுத்துகிட்டு அப்படியே போயிட முடியாது. நான் முன்னாடி போகிறேன், ஃபோன் அடிக்கிறேன், அப்புறம் பைக் எடுத்துட்டு வா. பின்னால திரும்பி பார்க்காம வா. திரும்பி பார்க்காதன்னு சொன்னல. நீங்க முன்னால போங்க, நானும் கவி பின்னால வரேன். ஓகே. ஏன் நின்ற? ஒரு நிமிஷம். உங்களை தான், இங்க வாங்க. ஆனாலும் உனக்கு தைரியம் அதிகம்தான். எப்போ இருந்தாலும் சொல்ல போகிறது. ஏன் லேட் பண்ணணும்? நீ போ, நான் வரேன். என்னங்க? எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்புக்கு தானே வரீங்க? ஆமாம். அதுக்கே இவ்வளோ டிஸ்டன்ஸ்? கூட வரலாமே. இல்லைங்க, நீங்கள் காலேஜ் போகிற வரைக்கும் உங்களை துணையாக போக சொல்லியிருக்காங்க, கூட போக சொல்ல. ஓஹோ, அதான் இப்போ நான் சொல்கிறேனே, கூட வாங்க. இல்லைங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏன் பயமா? இதில் என்ன பயம்? இல்லை, பக்கத்தில் போனால் லவ் கிவன் ஏதாவது வந்துருமோன்னு பயப்படுறீங்களோன்னு நினச்சிட்டேன். என்னடா குணா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்னடா பிரச்சனை? அரை மணி நேரத்தில் வரும்னு சொன்னால் ஒரு 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆக தான் செய்யும். அதுக்குள்ளே 9 ஃபோனு 4 மெசேஜ் அனுப்புகிற. இந்த குணா வேணாண்ணே. ஏய், அவன் குடிக்கலனா நான் குடிக்க மாட்டேனா? ஓ, அப்படி என்ன உடனே பேச வேண்டிய பேச்சு? ஃபோனில் சொல்கிறானா, நேரில் தான் சொல்லுன்ற? அண்ணே, இனி நான் அந்த பொண்ணுக்கு துணையாக போகலண்ணே, வேறு யாராவது அனுப்பு. வேறு யார் அனுப்புறது? அது இந்த 4-5 நாளாக சூப்பர் தானே போனா, அவனே அனுப்புவோம். ஏன், என்னாச்சு? நேற்று அந்த பொண்ணோட பேச்சே சரியில்லைண்ணே, அதான் சொல்கிறேன். சரியில்லைண்ணா? அது ஒரு மார்க்கமாக பேசுது. எல்லாத்தையும் விளக்கமாக சொல்ல முடியுமாண்ணே? அந்த புள்ளிக்காக இல்லைனாலும் சமுத்திர அண்ணனுக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். ஒரு டீ. இன்னொரு டீ. காலேஜ் போலையா? உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காகவா? எதுக்கு? இல்லை, நைட் ஃபுல்லாக சரியாக தூக்கம் வந்திருக்காது. காலையில் எந்திரிக்க லேட் ஆகும்னு தெரியும், அதான். ஏன் தூக்கம் வந்திருக்காது? நல்லா தான் தூங்கி எந்திரிச்சு வரேன். ஆமாம் ஆமாம், உங்கள் கண்ணை பார்த்தாலே தெரியுது, நல்ல ரெட்டிஷா.
இப்போ என்ன வேணும் உனக்கு? நேற்று நான் சொன்னதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கல்ல? எதை? ஒரே ஒரு நாள் கத்தி எதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிறத. இப்போ உண்மையை சொல்லுங்க குணா, நேற்று ஃபுல் டேல ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் பயப்படல? பயமா? எனக்கா? பொருள் இல்லைன்னா பயந்துருவேன் நினச்சேன். கேரு, இந்த குணாவை சாதாரணமாக எடை போட்டுறத. நான் கேட்டது உண்மையை மட்டும் சொல்லுங்க குணா, பயந்தீங்களா இல்லையா? அப்போ ஒரு நிமிஷமாவது பயம் வந்திருக்கு. ஏன் பயந்தீங்க? அதான் குணானா திருச்சியே நடுங்கும். உங்க மேல இருக்க மரியாதையில அத்தனை பேரும் எந்திரிச்சு நிப்பாங்க. உங்களை கண்டா ஒதுங்கி போவாங்க. எம்பில இருந்து மாவட்டம், வட்டம், கிளைன்னு அத்தனை பேருக்கும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சரி, இவ்ளோ பெரிய ஆளு எதுக்காக ஒரு நிமிஷம் பயந்தீங்க? ஏன்னா எதிரிங்க கிட்ட ஆயுதம் இருந்திருக்கும், உங்ககிட்ட இல்ல. அதனாலதான் பயந்துருப்பீங்க, அப்படிதானே? அப்படின்னா அதெல்லாம் உங்க மேல வர பயமா, இல்ல உங்ககிட்ட இருக்க கத்தி மேல வர பயமா? மத்தவங்க எல்லாம் உங்களை பார்த்து பயந்து போறது, கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி போறதெல்லாம் உங்க மேல இருக்கிற பயத்தினால இல்ல. சனிங்கிட்ட எதுக்கிட்டா நமக்கு சகவாசம்னு விலகி போறது. கொஞ்சம் பேர் உங்களை பார்த்து எந்திரிச்சு நிக்கிறது, கை கொடுக்கறது, உங்ககிட்ட பழகிறது, உங்களை தெரியும்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதெல்லாம் உங்க மேல இருக்கிற மரியாதைனால தான் நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. உங்களுக்கு மரியாதை தர ஆளுங்கெல்லாம் என்னைக்காவது இவங்களை பயன்படுத்திக்கலான்னு பிளான் பண்ற ஆளா தான் இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க வச்சிருக்க ஆயுதம் உங்களோடது இல்ல குணா, நேத்து வேற யாரோ வச்சிருந்தது. இன்னைக்கு அது உங்ககிட்ட இருக்கு. எவ்வளவு நாள் அது உங்ககிட்டயே இருக்கும்? அந்த கத்தியை இறுக்கி பிடிக்கிற வலு உங்க கையில என்னைக்கு இல்லாம போகுதோ அன்னைக்கு அது வேற யார்கிட்டயோ போயிடும். இப்படி நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில என்னை எவனாலையும் அழிக்க முடியாதுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கண்ணை மூடிட்டா உலகம் இருண்டுருச்சுன்னு பூனை நினைச்சுக்குமா, அப்படி இருக்கு உங்க வாழ்க்கை. முழிச்சு பாருங்க குணா, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம், உங்களுக்குன்னு ஒரு பிள்ளைன்னு உங்க பேரை சொல்ல ஒண்ணு வேணும். அதுதான் உங்க அடையாளம், ஒரு நல்ல சராசரி மனுஷனோட அடையாளம். ரொம்ப குழம்ப வேணாம், நின்னு நிதானமா யோசிங்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னதுதான் கரெக்ட்னு புரியும். அன்னைக்கு என்னை தேடி வாங்க. அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். என்னடா குணா, என்னாச்சு உனக்கு? ஆகுனா ஃபோன் பண்ணி உடனே பார்க்கணுன்ற. எங்கண்ணா இருக்க, எப்பண்ணா வருவேன்னு மெசேஜாக அனுப்பிச்சிட்ருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? திரும்ப என்னால் போக முடியாது, வேறு ஆள் அனுப்பணும் வந்து நிற்கிறியா? சரி விடு, வேறு ஆளை கூட அனுப்புவோம். இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், அதான். என்ன விஷயம்? இல்லைண்ணே, அதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பரவாயில்ல சொல்லுக்குண்ணா. இல்லை, ஏதோ தப்பாக எடுத்துப்பியோன்னு. அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், சொல்லு என்ன விஷயம்? இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு. டேய் டென்ஷன் பண்ணாதடா, ஒன்று சொல்லு. இல்லை இப்போ போயிட்டு தப்பாக எடுத்துக்காமல் எப்படி சொல்கிறதுன்னு வந்து சொல்லு. இல்லைண்ணே, இதை லேட் பண்ணாமல் உங்ககிட்ட சொல்லணும். ஆனால் எப்படின்னா. ஏய் என்னடாச்சு உனக்கு? வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுவ, இப்படிலாம் நீ தடுமாற மாட்டிய? இல்லைண்ணே, ஒரு லவ் மேட்ருண்ணே, அதான். ஏய் லவ் மேட்ரா? என்னடா சொல்கிற? என் குணா லவ் பண்ணுறானா? என்னால் நம்பவே முடியலடா. சந்தோஷமான விஷயம் தானே, இதை சொல்கிறது என்ன கஷ்டம்? டேய் நம்மளை எல்லா வார்த்தையும் லவ் பண்ணுறானா, அதை விட சந்தோஷம் என்னடா இருக்கு? டேய் பொண்ணு யாரா? என்னடா வெக்கப்படுறியா? யாரு குணா? குணா யாரு குணா? அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு. குணா ரஞ்சனாவியா?
அது சமுத்திரம் பொண்ணுடா. வேணாம் குணா, வேணாம், விட்டுரு. வேலையே பயிர் மேஞ்ச கதையாயிரும். நாளிலேருந்து நீ போக வேணாம், நான் பார்த்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். டேய், நன்றி கட்டத்தனமா இல்லா, விட்டுரு. டேய், அந்த பழக்கம் நமக்கு வேணாண்டா. மேல இருந்து அந்த ஆளு நம்மளே பார்த்துட்டு இருப்பான்டா. சொன்னா கேளுக்குண்ணா. டேய், எனக்கு சமுத்திரானுக்கு அப்புறம் உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. எனக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காம உனக்கு கட்டி கொடுத்துருவேன்டா. ஆனால் அந்த பொண்ணு வேணாண்டா. அண்ணன் பொண்ணு வேணாம். அண்ணி என்னைக்காவது என்ன ரவி உன் பையன் இப்படி பண்ணிட்டானேன்னு என் முன்னால வந்து நின்று கண்ணு கலங்குச்சு. தெரியல குணா, என் கத்தி உன குத்தினால குத்துடுவேன்டா. வேணாம், இந்த தப்பு நீ பண்ண வேணாம். ஏய் குணா, குணா